வணக்கம். இது இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்றைக்கி நாங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் போன ஒரு ட்ரிப்பை பற்றி தான். ஸோ நம்ம கூட சேர்ந்து பேசுகிறதுக்கு ஆறுமுகம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். அந்த யூடியூப் வீடியோலாம் தான் வணக்கம். நான் விருந்தினர் வந்திருக்காங்க. நான் விருந்தினர் வந்து நீங்கள் எப்போயும் வர்றது தானே, இதில் என்ன உங்களுக்கு ஸ்பெஷல் இன்ட்ரடக்ஷன் வேறு ஸ்பெஷலாக அவங்களுக்கு ஒன்று விருந்தினர் தேவைப்படுதா அப்படின்ட்டாங்க. ஸோ நாங்கள் டெனிசிக்கு ரோட் ட்ரிப்பாக போயிட்டு வந்தோம். இங்கேருந்து டெக்ஸஸ்லேருந்து டெனிசி டு டெக்ஸஸ் ஒரு கார் எடுத்துகிட்டு ரோட் ட்ரிப்பாக போயிட்டு வந்தோம். ஸோ அந்த ட்ரிப் பற்றி தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஆமாம், கரெக்டு. முதல்ல நம்ம இந்த கப்புள் பாட்காஸ்ட் நம்ம பேசுகிறதுனால நம்ம இண்டிவிஜுவல் பாட்காஸ்ட்டுக்கு நேர்ந்த விஷயத்தை பற்றி பேசு. ஆமாம், இது என்னென்னா முன்னாடி வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்துட்டு இருந்தது. அதாவது எனக்கு ஒரு ஃப்ளோ செட் ஆகி ஒரு புக்கோ இல்லை ஒரு டாப்பிக்கோ எடுத்துட்டேன்னா நான் பாட்டுக்கு அது ஒரு ஃப்ளோவாக செட் ஆகி வந்துட்டு இருந்தது. ரொம்ப ஒரு ரீசெண்ட் டேஸாக நிறைய கப்புள் பாட்காஸ்ட்டாகவே போட ஆரம்பித்தனால எனக்கு தனியாக பேசுகிறப்போ அந்த டச் விட்டு போச்சு. ஸோ இனிமேல் அதிகமாக இண்டிவிஜுவல் பாட்காஸ்ட் வரும். ஆமாம், இவங்க துரத்தி வெளியே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இல்லை, லைக் முன்ன எப்படி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வர ஷெட்யூல் எப்படி இருந்ததுன்னா, ஒரு பாட்காஸ்ட் நான் மட்டும் பேசுவேன், செகண்ட் பாட்காஸ்ட் கப்புள் பாட்காஸ்ட்டாக இருக்கும். இப்போ வர்றதே இவங்க கூட சேர்ந்து பேசுகிறது மட்டுமே வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ புக்ஸ் படிக்க ஆரம்பித்து மறுபடியும் அதையும் கண்டினியூ பண்ணலான் இருக்கோம். ஆமாம், எனக்கு அதனால் நானும் தமிழ் மூவியில் பாட்காஸ்ட்டே போடுறது கிடையாது. ஆமாம், நானும் அதில் படாமல் இங்கே வந்து பேசிட்டு வெட்டியாக உட்காந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம்ல. அதனால் இந்த பாட்காஸ்ட்டோட எண்ணிக்கை குறையும், சொர்ணாவோட பாட்காஸ்ட்டோட எண்ணிக்கை அதிகரிக்கும். அது அந்த உத்தரவாதம்லாம் நாங்கள் இப்போ கொடுக்கல. இப்போ இருக்கிற பாட்காஸ்ட் லைக் இந்த பாட்காஸ்ட்டை பற்றி பேசுங்க. ஆமாம், இந்த பாட்காஸ்ட் நம்ம டிரைவ் போயிட்டு வந்தோம். டெக்ஸஸ்லேருந்து கிளம்பி டெனிசி போயிட்டு வந்தோம். அதுதான் இந்த ட்ரிப்போட வேலை. அந்த ட்ரிப்பில் வந்து டோராவின் அட்வென்ச்சர் பயணங்கள் மாதிரி. இப்போ என்ன வேணும் நமக்கு கரெக்டாக சொல்லுங்கள். கொள்ளையடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து நிறைய பேர் லைக் இந்த ஊர்லேயே இருக்கவங்க, ரொம்ப வருஷமாக இருக்கவங்களாம் இந்த மாதிரி லாங் ட்ரைவ்லாம் கொஞ்சம் அதிகமாகவே போகிறாங்க. லைக் அது என்ன சொல்ல, இங்கே கார்லேயே வாழ்கிற மக்கள்லாம் இருக்காங்க நிறைய. ஸோ இங்கே நிறைய அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு நிறையா இருக்கும். லைக் அந்த ஆர்வியா அது மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு அதில் வேறு கிராஸ் கண்ட்ரி ட்ரிப்பெல்லாம் அதில் போடுவாங்க. அது மாதிரி அதை போய் தங்குறதுக்கே ஒரு இடம் இல்லாமல் அங்கே போய் அந்த ஆர்விலேயே ஸ்டே பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து மோஸ்ட்லி இங்கேருந்து ஒரு 6 மணி நேரம் அந்த மாதிரி தான் இதுவரை ட்ரைவ் போயிருக்கோம். இந்த ட்ரைவ் தான் ஒரு 11 hours இல்லை, 11-12 hours போகும்போது, வரும்போது ஆல்மோஸ்ட் 7 hours வரும்போது அதே ரூட்டு தான். ஆமாம், இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா வாடகைக்கு கார் எடுத்துகிட்டு போயிடுவோம். நம்ம காரில் கொஞ்சம் பழைய கார் தான் வச்சுருக்கோன்றதுனால வாடகைக்கு ரெண்ட் எடுத்துக்கலாம். இங்கே ரெண்ட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஊரில் ஜூம் கார்னு ஒரு ரெண்ட் இருக்கும். நான் போகும்போது எடுத்திருக்கேன். இங்கே நம்ம இல்லை பக்கத்தில் போய் ஒரு ரெண்டல் ஏஜென்சிஸ் இங்கே நிறைய, இங்கே ரெண்டல் ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸு, ரெண்டல் கார் பிஸ்னஸ். போய் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு நாளைக்கு $20 $30 ரேஞ்ச் ஆஃப் கார்ஸ் இருக்கும். சீசனை பொறுத்து ரெண்ட்டு ரேட்டு ஏறும் இறங்கும், அதெல்லாம் பொறுத்து இருக்கும். நம்ம ஒரு பெரிய எஸ்யூவி கார், ஒரு செமி எஸ்யூவி எடுத்துகிட்டு வண்டியை விட்டுட்டோம், இங்கே போயிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் போய் தங்கியிருந்த இடம் எப்படின்னா, இங்கே வந்து என்னென்னா லைக் என்ன சொல்கிறது, ஒரு பாப்புலரான பிளேசஸ் போகிற மாதிரி கொஞ்சம் அதிகம் கூட்டம் வராத பிளேசஸும் இங்கே நிறைய இருக்கும் இந்த ஊரில். அந்த மாதிரியான ஒரு ட்ரிப்பாக தான் இது இருந்தது. இந்த டிஸ்னி போகிறது அது இதுன்னு நிறைய போவோம். அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு ஃபார்ம் ஸ்டே, ஒரு பெரிய ஃபார்மு, அதில் வந்து நடுவில் ஒரு சின்ன வீடு, அங்கே அது ஏர்பிஎன்பியாக அந்த இடத்துல, ஆமாம் ஏர்பிஎன்பியாக அந்த பிளேஸை போட்டு அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். லைக் நமக்கு ஃப்ரண்ட்லேயும் சரி, வீடு ஓப்பன் பண்ணால் ஃப்ரண்ட்லேயும் சரி, பேக் யார்ட்லேயும் சரி, சுற்றி எதுவுமே இருக்காது, வீடு இருக்காது, வெறும் வண்டி அது இதுன்னு எதுவும் பார்க்க முடியாது. ஃபுல்லாக வந்து பச்சை பசேல்னு ஒரு புல்வெளியாக ஒரு பெரிய பெரிய ஸ்பேஷியஸான ஒரு இடமா இருந்தது. குதிரையெல்லாம் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நான் இந்த காஞ்சூரிங் படம்லாம் பார்க்கல, நான் வந்து எவனாவது இங்கே போய் வீடு வாங்குவான், நான் பைத்தியக்கார பையன் எப்படி தான் நினைப்பேன். எவனுமே இல்லாத இடத்துல போய் வீடு வாங்க வேண்டியது, அப்புறம் பேய் வந்துச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது. அது வந்து ஆக்சுவலாக அதில் போட்டிருக்க வேற செய்வாங்க இல்லையா, கடைசியாக இது ஒரு உண்மை கதைன்னு அந்த மனுஷங்களெல்லாம் காட்டுவாங்க. அப்போ வந்து இவனை யாரும் அங்கே போய் வீடு வாங்க சொன்னா அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டுருப்பேன். இந்த ட்ரிப்பு போயில தான் எனக்கு தோணுச்சு, எல்லாமே காஞ்சூரிங் வீடாக தான் இருக்குது. அதாவது என்னென்னா காஞ்சூரிங் வீடுனா என்ன,
எதுவுமே இல்லை அங்கே, சுற்றி பக்கத்தில் ஆட்களே இல்லை. ஒரு எத்தனை ஏக்கர் ஃபார்மு நம்ம தங்கியிருந்தது? 49 ஏக்கர் நினைக்கிறேன். அந்த மாதிரி 50 ஏக்கர் 60 ஏக்கர் ஃபார்மில் ஒரே ஒரு வீடு, அவ்வளோதான். அந்த மாதிரி லைக் இங்கே உள்ள மக்கள் அதெல்லாம் விரும்புகிறாங்க. அது நல்லா இருக்குது அப்படின்றனால தனிமையாக எதுவும் இல்லாமல் ரொம்ப ஒரு ரஷ்ஷாக இல்லாமல் அந்த மாதிரி பிளேஸில் ஸ்டே பண்ணணும்னு விரும்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இங்கே இருக்குது போல இருக்குது. ஆமாம், அந்த ஆண்டியோட அங்கே இருந்தவங்களோட பேர் ரெவாக்கான்னு ஒரு தாண்டி, அவங்களோட வேலையே தானே குதிரை ஓட்டுறாங்க. சின்ன வயசுலேருந்தே குதிரை பந்தயத்துலலாம் இருக்காங்க. அதில் இருந்து குதிரை பந்தயம்னா தாண்டி ஓடுறது, அது மேலே அவங்க வச்சு ஓடுற மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் இருந்துச்சு. அப்புறம் அந்த குதிரை ஹாலிவுட் ஸ்டார்ஸ் எல்லாம் அந்த குதிரைகள்லாம் படத்தை போன வாரம் தான் ஒரு படத்துக்கு போயிட்டு வச்சுருந்தாங்க ஆண்டி. படத்துக்கு போயிட்டு அவங்க அந்த ஃபார்மை பார்த்துக்கிறாங்க, லைக் அங்கே இருக்க குதிரைங்களை பார்த்துக்கிறாங்க, குதிரை அந்த பந்தயம் மாதிரிலாம் போயிட்டு வராங்க. அப்புறம் இந்த குதிரைலாம் நடிக்கலாம் போகுது. ப்ளஸ் அந்த வீடை மெயின்டைன் பண்ணுறாங்க. அங்கே அவங்களும் ஸ்டே பண்ணிப்பாங்க போல இருக்குது. அண்டு ஏர்பிஎன்பியாகவும் அதை வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வரவங்க அங்கே பார்க்கலாம். அப்படி ஒரு பிளேஸ் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு நைட்டு தான் கொஞ்சம் பயமாக இருந்தது, காஞ்சரிங் படம்லாம் ஞாபகம் வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆனால் பகலில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெயிலில் போய் உட்காந்துக்கலாம் நீங்கள். நீங்கள் அந்த படம்லாம் பார்த்தா இருக்கும்ல, அந்த படத்தில் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் இருந்தால் ஒரு பெரிய மரம் இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு தண்ணியெல்லாம் ஓடிட்டுருக்கும், அந்த தண்ணிக்குள்ளெல்லாம் ஏதோ போகுதுன்னு அவள் பார்ப்பாள். அந்த மாதிரி தான் இங்கே கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா ஒரு பெரிய ஒரு குளம் மாதிரி ஒன்று வெட்டி வச்சுருக்காங்க. அந்த மாதிரிலாம் குளம் இருக்குங்க அவங்களுக்கு. அப்படின்ற மாதிரி இந்த இது என்னது குதிரை வந்து தண்ணியெல்லாம் குடிக்குது. குதிரைக்கு நம்ம சாப்பாடுலாம் கொடுக்கலாம். ஆமாம், குதிரை என்ன கொள்ளு சாப்பிடுவோமா? குதிரை கொள்ளு சாப்பிடுவோம். ஆனால் நாங்கள் வந்து கேரட் கொடுத்தோம். அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, கேரட் வந்து நீங்கள் ஆஃபர் பண்ணலாம் குதிரைக்கு. கொள்ளுலாம் நீங்கள் இங்கே சாப்பிடாதீங்க. கொள்ளு நாங்கள் எங்கள் வீட்டில் ரசம் வச்சு சாப்பிடுவோம், கொள்ளு ரசம். ரசம் வைப்போம். ஆமாம், குதிரைக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கலாம். கொள்ளு சாப்பிடுங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக் உணவு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்ம்ல இருந்தோம், ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல இருக்கல, அங்கே குதிரையே வரல. அவங்க வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, டப்பாவெல்லாம் தட்டி தட்டி காமான்னு கத்தி கத்தி அந்த ஆண்டி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது ரொம்ப வந்தமாக அப்படி வந்துட்டு இருந்தது. அப்புறம் லைக் 2 டேஸ்க்கு அப்புறம் அடுத்த நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபார்ம் போனால் அங்கேயே தான் குதிரை இருக்குது, அந்த இடத்தையே வச்சு கேமரா பண்ணுது. நாங்கள் பேக்யார்டுக்கு போனாலே என்ன கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துட்டு நின்றுட்டே இருக்கு. எனக்கு வந்து அங்கே ஒரு வேலிலாம் போட்டிருந்தாங்க சின்னதாக. இது வேற எதுவும் பந்தயத்தில் ஓடுற குதிரை, ஹேர்டில் மாதிரி தாண்டி உள்ளே வந்துருமோன்னு எனக்கு பயம். நிறைய நேரம் நான் பயத்திலே தான் இருந்தேன், இந்த குதிரை என்ன இங்கேயே நிற்கிது, போக மாட்டேங்குது. ஆமாம், என் பையன் வேற அது நேரம் போய் அவங்க கையில கேரட் இல்லை. ஆக்சுவலா இந்த ஸ்டேல ஒரு விஷயம் என்னன்னா, கடையே இல்லை பக்கத்துல, ஒரு கடை. லாஸ்ட் டைம் நாங்க போன ட்ரிப்ல எல்லாம் நான் வீட்டுல இருந்து பிரியாணி செய்யறதுக்கான பண்டங்கள்லாம் எடுத்துட்டு போனா பக்கத்துலயே ஒரு ஆண்டி நல்லா பிரியாணி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ட்ரக்ல. ஸோ அதே ஃபுட் ட்ரக்ல வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதனால இந்த தடவை நான் தமிழ்நாடு தான் வர. ஆமா, பெருசா ஒண்ணுமே எடுத்துட்டு போல. பார்த்தா இங்க பக்கத்துல கடைங்களே இல்லை, சுத்தமா கடைங்களே இல்லை, ஒரு எதுவுமே இல்லை. அந்த மாதிரி இருந்தது. நீங்க போகணும், ஒரு நார்மலா இந்த ஊர் கடைக்கு போகணுன்னாலே உங்களுக்கு வந்து ஒரு 20-25 மினிட்ஸ் ஆகுது அங்க இருந்து டிராவல் பண்ணி போக, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நாங்கள் கேரட் வாங்கிட்டு போயிருந்த கேரட் வந்து ஒரு 2 பேக்கெட் வாங்கிட்டு போயிருந்தோமா, ஒரு பேக்கெட் வாங்கிட்டு போனோம், அதை கொடுத்தோம். அடுத்த ஒரு 2 பேக்கெட் வாங்கி அது காலி ஆயிடுச்சு. இது அதுக்கப்புறமும் அது குதிரை நாங்கள் வெளில வந்தாலே எட்டி பார்க்குது. என் பையன் வேற ஓடுறான், இது கேரட் இல்லைன்னு கையங்கே கடிச்சு விட போகுது, சும்மா இருடா அப்படின்ற மாதிரி. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஒரு காமான ஒரு ஸ்டேயாக இருந்தது. ஒரு வாரம் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆமாம், நல்ல பிளேஸாக இருந்துச்சு. அங்கே போயிட்டு போகும்போது ஒரு நடுவில் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தோம். அது என்ன இடமா, இடம் பேர் மறந்துட்டோம். ஒரு ஹோட்டல் தங்கியிருந்தோம். ஊர் பேர் ஊர் பேர் இந்த டென்னிஸியோட என்ட்ரா ஆகுது. அதான் இங்கேருந்து ஒரு ஸ்டேட்டை கடந்து போய் இன்னொரு ஸ்டேட்டு போயிட்டு வந்தோம். சொன்னா வேற ஓட்டினா நடுவில் காரு, மரண பயத்தை கண்ணில் காட்டிட்டா வரமா இந்த மாதிரி. நான் ஓட்ட தான் செஞ்சேன், இவங்க தான் வேணாம் நிறுத்தி இன்னொரு இடத்துல அந்த இடத்துல 40 மைல் ஸ்பீடு போகணும், 65 போய்கிட்டு இருக்கா. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஏங்க ஒழுங்கா போ, சைடில் வேற ஒரு ரோடே இல்லைங்க, ஒரு குழி தான் இருக்கு. விழுந்துச்சுன்னா வண்டி பறந்துருப்போம். இந்த பாட்காஸ்ட் வந்திருக்காது இன்னைக்கு. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் இங்கேருந்து வண்டி எடுக்கலே ஒரு பெட்ரோல் பங்க்ல நிறுத்திட்டு என்னை வண்டி எடுக்க சொன்னாங்க. வண்டி எடுக்கலே என்ன சொன்னாங்கன்னா, இது ஹைவே, நீ ஸ்லோ. நான் வந்து இதுவரை ஸ்லோவான ரோட்டில் தான் ஓட்டியிருக்கேன். அது ஸ்லோவான 35-45 வரை 45 தான் ஓட்டியிருக்கேன் மேக்ஸிமம். ஒரே ஒரு தடவை 50 55 போயிருக்கேன் ஒரு ரோட்டில், சின்னதாக ஹைவே என்ட்ரு ஆகி எக்ஸிட் ஆகிற மாதிரி இடத்துல போயிருக்கேன்.
ஸோ இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இது ஹைவே, நீ வந்து ஸ்பீடாக தான் எடுக்கணும், வண்டி எடுக்கலே ஸ்பீடாக எடுத்துடணும் இப்படி சொல்லிட்டே இருந்தாங்க. நான் சரி ஸ்பீடாக எடுக்கணும் போலன்னு நான் பாட்டுக்கு எடுத்துட்டேன். 60ல் நான் ஜொங்கின்னு போயிட்டுருக்கேன். இவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மூவ் ஆனதுக்கப்புறம் தான் நெட்டு கிடச்சி உங்களுக்கு அது 45 அதுல இல்லை இல்லை, அதுக்கு முன்னாடி நானே இப்போ ரோடை பார்த்து சென்ஸ் பண்ணிட்டேன், ஐயோ இந்த ரோட்டில் ஏதோ தப்பா இருக்கே. அதான் சொன்னேன், பதறாம சொல்லணும்ல, இது பதறிட்டு வண்டி ஏதாவது விட்டேன்னா. நீங்களா பதறாம நீ அங்க எப்படி விட்ட? பதறிட்டாங்க. மரணம் காட்டிட்டேன். பதறிட்டாங்க இவங்க வந்து, ஐயோ ஸ்லோவா போ, என்ன பண்ற, ஐயோ வேண்டாம், நீ கொடுத்துரு, வண்டியை கொடுத்துருமா. இப்பயும் நான் சொல்றேன், நாங்க எந்த தவறுமே பண்ணல. 65 நீங்க தவறு சொன்னீங்க. நடந்தா அது ரோடோட பிரச்சனை இல்ல, பக்கத்துல இருந்த உங்களோட பிரச்சனை, என் பிரச்சனை இல்ல. பகவான் போச்சன்னார் போனேன். அது மாதிரி இல்ல அது பரவாயில்ல. சொன்னீங்க. சரி அங்க டர்ன் பண்ணி நிறுத்துன்னு சொல்லல, நிறுத்தியா ஒழுங்கா? நிறுத்தினேனே, எப்படி? ஒழுங்காதான் நிறுத்தினேன். எப்படி நிறுத்துற? ஆக்சுவலா என்னன்னா, நேரா போயிட்டே இருக்கல உங்க ரைட் டர்ன் பண்ணி நிறுத்திடுன்னு என்கிட்ட சொன்னாங்க. நானும் ரைட் டர்ன் பண்ணேன். அங்க ஆப்போசிட்ல இருந்து வண்டி வரும்ன்றது எனக்கு தெரியாம போயிடுச்சு. இங்க வந்து ரைட் டர்ன்னா நிறைய இடத்துல அப்படிதான் இருக்கும், சும்மா லைக் ஈல்டு மாதிரி இருக்கும். நீங்க போய் அங்க ஸ்டாப் பண்ணிடலான்னு ஏத்தாப்புல எவனும் வரமாட்டான். நான் அப்படி நினைச்சிட்டு ஜொயின்னு திருப்பினேன், அங்கேயும் வண்டி வருது. ஆனா நான் நல்ல நேரத்துக்கு நாங்க போனப்போ வரல. அப்பதான் தெரிஞ்சது, ஐயோ இது ரெண்டு இங்க என்னடா நடுவுல எல்லோல கோடு போட்டு வச்சிருக்கீங்க. தப்பே பண்ணல அப்படின்றா. இப்பயும் நான் சொல்றேன், நீ சொல்லணும். நான் கரெக்டா சரி இது போதும் இது தப்பே பண்ணல, நானே சொல்றேன், ஆடியன்ஸ் தெரிஞ்சிருச்சு. இல்ல அப்புறம் அதுக்கப்புறம் ஓட்டினேன், 30 மைல் ஓட்டினேன், மலையில எல்லாம் வேற ஓட்டினேன். ஆமா இன்னொன்னு என்னன்னா, ஆமா அதுக்கப்புறம் கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. சண்டை போட்டு நான் கரெக்டா தான் போனேன், நீங்க என்ன சும்மா என்னைய குறை சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு மறுபடியும் வண்டியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிங்கிட்டேன். அப்போ என்னடான்னா இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ரோடா தான் இருக்கும், அது 65 அந்த ரோடு, அது 65 வரும், 40 வரும், மாறி மாறி வரும். அதனால நீ ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருன்னா கொஞ்ச தூரத்துல மலை ஏறுது. அது நான் ரோட்லயே ஓட்டினது இல்லைங்க ஒழுங்கா. மலையெல்லாம் ஏறுதுன்னா அங்க இறக்கி மாத்தவும் முடியல. அது பாட்டுக்கு ஏதோ இல்ல அப்படி போனா பரவாயில்ல, வளைஞ்சு ஏறுது மலை மேல, ஊட்டி ரோடு மாதிரி மலை மேல ஏறுது. நான் வந்துட்டு அது ஒரு ஸ்லோவா ஓட்டினா எனக்கு ஓகேவா இருக்கு. ஆனா அதுலயே எல்லாரும் ஸ்பீடா தான் போறாங்க. நான் வந்து 25ல போறேன். அங்க ஏறுறவெல்லாம் அவன் அங்கதான் போட்டுருந்தான், டேர்னிங்ல 25னா நான் இங்கன்னு குறைச்சிருவேன், 25ல தான் ஏறுவேன், 15ல தான் ஏறுவேன் இருப்பேன். அங்க உள்ளவனுங்க எல்லாம் நல்லா 40-45ல தான் போறாங்க. என் பின்னாடி வரவனுங்க தான் பாவம், 2 கார் பின்னாடி வேற வந்துடுச்சு. நான் மட்டும் ஓட்டிருந்தாலும் சரி இப்படியே தள்ளிட்டே போயிடலான்னு போலாம், பின்னாடி வேற ஆள் வந்துட்டான். அப்புறம் ஒரு ஓரமா ஸ்டாப் பண்ணி இறங்கியாச்சு. இறங்கி சேஞ்ச் ஆயிடுச்சு. கொஞ்ச தூரம் ஏத்தினேன். ஆமா முத தடவைன்னு இல்லை, லைக் ஒரு பிகினர் டிரைவர்கிட்ட வந்து நீ கொடைக்கானல் மலை ஏறுன்னு சொல்ற மாதிரி எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே ஏன் தப்பு எதுவுமே இல்லை, எல்லா இடத்துலையுமே 45-65ன்னு சொன்னது நீங்க, மலையில ஏற விட்டது நீங்க. ஸோ நான் வந்து எதுவும் பண்ணல, ஐ எம் அ குட் டிரைவர். எனக்கு ரஃபி சொல்லியிருக்காரு, சொல்லி கொடுத்தவர். ஆமா ட்ரெயினர். அவரை இப்போ வந்து ஹைவேல உட்காந்து பக்கத்து உட்கார தெரியும், அவர் வர மாட்டேன். நான் வந்து கான்பிடென்ட்டா இருக்கேன், அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. நான் இதுக்கெல்லாம் அசர மாட்டேன், நான் வண்டி எடுப்பேன். நீ எடுமா, நான் இருக்க மாட்டேன் வண்டியில, நீயே போயிட்டு வாமா. இப்போ ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க தூங்குறாங்க ஏதாவது பண்றாங்கன்னா, எனக்கு ஒண்ணு வண்டி மட்டும் எனக்கு ஓட்ட தெரிஞ்சிச்சு, இந்த பெட்ரோல் பாக்குறது அதெல்லாம் தெரியல. அன்னைக்கு ஒண்ணு தூங்கிட்டு இருந்தாங்க, நான் போய் பக்கத்து கடைக்கு போறேன்னு வண்டி எடுத்துட்டு போயிட்டு வந்து இன்னும் கம்மியாக்கி நிறுத்தி விட்டேன். பெட்ரோல் ஒரு பாயிண்ட் தான் இருக்கு, இன்னும் ஒரு பாயிண்ட் தான் இருக்கு, நான் போய் பெட்ரோல் தான் மொட போடணும், வேற எங்கேயுமே போக முடியாது. நீ எடுக்கிறேன்னு இதெல்லாம் பார்க்க மாட்டியா? எனக்கு என்ன தெரியும், நான் எடுத்தேன் போனேன் வந்தேன் அப்படின்ட்டு இருக்கேன். நான் இன்னும் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்க வேண்டிய. நம்ம போயிட்டு அப்புறம் அங்கே ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் அங்கே ஈசா இன்ஸ்டியூட் போனோம், டென்னிஸில் இருக்கு. அங்கே போயிட்டு அங்கே பார்த்துட்டு ஒரு நாள் ஸ்டே அங்கே, அவ்வளோதான். அப்புறம் பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் இருந்தது, ரூபி ஃபால்ஸ். அது இல்லை, ஆமா நீ ட்ரெக்கிங், நம்மளோட முதல் ட்ரெக்கிங் ஸ்டேட் பார்க். என்னது ஃபால்ஸ், க்ரீக் ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சு டென்னிஸில். சூப்பரான ஒரு ஏரியா. இங்க ஒரு ஃபால்ஸ் வரும், நீங்க கார்ல போய் அந்த மேல இருந்து ஃபால்ஸ் விழுறத பார்க்கலாம். அண்ட் இறங்கி கீழே போய் ஃபால்ஸ் கிட்ட போறதுக்கு நடந்து போகணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் நடக்க மாட்டேன்ட்டேன். அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில முதல் ட்ரெக்கிங் தான் போயிருக்கேன், கல்யாணத்துக்கு அப்புறம் போனது இல்லை யாருக்கும். அதனால சரி ஓகே போயாச்சு. போகையில எனக்கு பயங்கர கடுப்பாயிடுச்சு, பாதையே இல்லை, அங்க உருண்டு விழுந்துருவேன் போல, அந்த மாதிரி இடத்துல நடந்து போன்றாங்க. என்னடா இப்படி ஒரு இடத்துலலாம் லிட்டரலி பாதையே இல்லை, ஒரு சரிவு மட்டும்தான் இருக்கு, அந்த சரிவில் இறங்கி போகணுன்ற மாதிரி இருந்தது.
ஸோ அதில் போகிறப்போ கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது. என்னை எதுக்கு இப்படிலாம் வர சொல்கிறீங்க, நான் பாட்டுக்கு மேலே இருந்திருப்பேன்னு தான் இருந்தது. பட் போயிட்டு அந்த அருவியை கிட்ட பார்க்கல ரொம்ப நல்லா இருந்தது. பெரிய அந்த அருவி ஒரு ப்ரீஸ் எல்லாம் இருந்தது. ஆமாம், அது நிறைய தண்ணி விழல, பட் உயரத்துலேருந்து விழுந்துச்சு, நல்ல ஹைட்ல இருந்து. கீழே போனால் நல்ல குளிர், ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ப்ரீஸியாக இருந்தது. 250 மீட்டரில் அரை மைல் 1/4 மைல் கீழே கீழே பாம்பெல்லாம் இருந்துச்சு. நான் பார்க்கல, நல்ல வேளை எனக்கு சொல்லலை. அப்போ நான் பாட்டுக்கு அங்கே ஒரு பாறையாக இருக்கும், உள்ள ஒரு பாறைக்கு போகலான்னு பார்த்தா அங்கே பாம்பு, என்ன பாம்புன்னு பார்க்கல, க்ளோஸருக்கு ஓடிடுச்சு. அது பாம்பு நல்லா எல்லாம் இருந்தது. ஆக்சுவலாக போயிட்டு இதே மாதிரி இன்னொரு ஃபால்ஸ் இருந்தது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் போகையில் எதுக்குடா கூட்டு போறீங்கன்ற மாதிரி போயிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. செகண்டு இது பக்கத்துலேயே இன்னொரு சின்ன ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, அதுக்கும் இந்த மாதிரி இறங்கி போய் பார்க்கலாம் அப்படின்றப்போ நான் வந்து இவங்களெல்லாம் விட்டுட்டு குடுகுடுன்னு ஓடிட்டேன் கீழே. அதே மாதிரி தான் பாதையெல்லாம் இருந்தது. எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு ஓரமாக ஒரு பாறையில் போய் உட்காந்துக்கிட்டேன். கீழே பார்த்தா ஒன்றுமே இல்லை, கீழே விழுந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல போய் உட்காந்துட்டேன். இவங்களே வந்து கேட்டாங்க, லைக் நீ என்ன இப்படிலாம், நான் வந்து இந்த மாதிரி இடத்துல நின்னா உட்காந்தாலே விழுந்துட போகிறோம் வாங்க அறிவு இருக்கான்னு கூப்பிட்டுட்டு வந்துடுவேன். நீ என்ன எல்லாருக்கும் முன்னாடி குடுகுடுன்னு போய் அதில் உட்காந்துக்கிட்ட. லைக் அது என்னமோ அந்த ஃபீலிங் அங்கே வந்துருச்சு, ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ நேச்சர் வந்து அவ்வளோ இதாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. நம்மளை மீறி நானாவே இல்லாத மாதிரி ஒரு கொஞ்ச நேரம் அந்த மோட்ல சுத்திட்டு இருக்கேன். அந்த இது மஞ்சுமால் பாய்ஸ்ல வருமே, மனிதர் உணர்ந்து கொள்ளேஜ் அந்த மாதிரி கேவ்லாம் இருந்தது. ஆமா, அந்த மாதிரி கேவ்லாம் இருந்துச்சு. சொன்னா அந்த மாதிரி குழியில விழுந்துருப்பா கொஞ்சம்னா. அதெல்லாம் ஒழுங்காக தான் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கேவுக்குள்ள ஒரு ஃபால்ஸ் இருந்தது. என்ன ரூபி ஃபால்ஸ்னு ஒன்று இருந்தது. உள்ள ஒரு கீழே வந்து அவன் ஆக்சுவலி லிஃப்ட் போட்டுட்டான். லிஃப்ட்ல இறங்கி 200 அடி 250 அடி. ஆமா, அந்த கேவுக்குள்ள போனா அங்க வந்து ஒரு ஃபால்ஸ் இருந்தது. அதுவும் ரொம்ப அழகா இருந்தது. கேவுக்குள்ள ஒரு ஃபால்ஸ் இருந்தது. டிஃபரெண்டா இருந்தது, நல்லா இருந்துச்சு. அதே அதை அவர் கண்டுபிடிச்ச கதையை வேற சொன்னாங்க. 17 மணி நேரமா ஒருத்தர் ஊர்ந்து போனாரு. ஆமா, அவருடைய லவ்வர் பேரு அவங்க தான் ரூபி. அதனால அவர் கண்டுபிடிச்ச ஃபால்ஸ்ன்றனால இந்த ஊர்ல அந்த சட்டம்லாம் இருக்கு. பிரைவேட்டா தான் இருக்கு அது ஆக்சுவலி. ஆமா, பிரைவேட் ஃபால்ஸ் அது. இந்த ஃபால்ஸ் கிரீக் ஃபால்ஸ்ல எல்லாம் நீங்க இறங்கி அடிச்சு பிடிச்சி இறங்கி போகணும். அதாவது கல்லு பாறை அந்த மாதிரி இருந்தது. இது வந்து அழகா லிஃப்ட் போட்டுறான், நீட்டா ஜோயிங் கீழே போயிடுச்சு. ஆமா, அதுக்கு காஸ்ட் கொடுக்கணும். $100, ஒரு ஆளுக்கு $25 என்னமோ. ஆமா, 3 பேருக்கு கிட்டத்தட்ட 100 கிட்ட கொடுத்தோம் எல்லாம் சேர்த்து. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் மவுண்டைன் போனோம். மவுண்டைன் வாக், லுக் அவுட் மவுண்டைன். ஒரு ஜார்ஜியா போயிட்டோம். அதுக்கு ஆமா, டெனிசியும் ஜார்ஜியாவும் இந்த எட்ஜ்ல தான் இருக்கு. ஆக்சுவலா ஒரு ஸ்டேட்டா போனோம். இங்க இருந்து டெக்சாஸ்ல இருந்து ஆர்கன்சாஸ் போனோம். ஆர்கன்சாஸ்ல இருந்து டெனிசில இருந்து ஜார்ஜியா. டெனிசியை கிராஸ் பண்ணிட்டோம். இந்த எட்ஜ்ல போய் அந்த எட்ஜ்ல வெளிய வந்துட்டோம். ஆமா, ஜார்ஜியா, அட்லாண்டா எல்லாம் அங்கே தான் இருக்கு. அது வந்து எப்படின்னா ஒரு மவுண்டைன் தான். அதுல வந்து அவன் வந்து எப்படி பாதையெல்லாம் உருவாக்குனான்னு தெரியல. அது போட்டிருக்கீங்க 1920 இருந்து இதே வேலை தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு போட்டிருக்கீங்க. சுற்றி வரணும், 1.5 மணி நேரம் ஆச்சு. கமர்ஷியல். அது வந்து வித்தியாசமா இருக்கு. அது உள்ள போற பாதை நமக்கு ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருக்கு. ஆனா பயங்கர சேஃப். நீங்க ஒண்ணுமே அங்க பிரச்சனையே இல்லை. எப்படினாலும் நீங்க அதுல இருந்து ஈஸியா வெளில வந்துருவீங்க. எட்ஜ்ல எல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும், இடுப்புல தான் இருக்கணும். பட் ரொம்ப என்ன சொல்ல, கம்பேரிட்டிவ்லி ரொம்ப சேஃப், நல்லா பண்ணியிருந்தான். ஒரு குழந்தைங்களுக்கு எல்லாம் லாஸ்டா ஒரு ஃபேரி லேண்ட் எல்லாம் வச்சிருந்தான். மவுண்டைனுக்குள்ள வந்து அதெல்லாம் வச்சிருந்தான். ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிடுற இடம், பீர் குடிக்கிற இடம் எல்லாம் அந்த மவுண்டைனோட மேல போகையில அங்க வந்து பாரு, ரெஸ்டாரண்ட் அதெல்லாம் வேற வச்சிருந்தான். மேல இருந்து நீங்க அந்த ஊரை பார்த்துட்டே சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி. நல்ல பயங்கர கமர்ஷியலைஸ் பண்ணி ஒரு இடத்த ஒரு மவுண்டைனை இந்த மாதிரி மாத்தி இப்படி கமர்ஷியலா ஒரு இது பண்ண முடியுமான்ற மாதிரி இருந்தது அந்த இடம். அது ஆக்சுவலா என்ட்ரி வந்து $35 என்னமோ சொன்னாங்க. அவ்வளோ கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் போய் பார்த்தா ஓகே, நல்லா தான் இருந்தது. ஒரு தடவை தான் நம்ம அந்த ஊருக்கே போறோம். அங்கேயே இருந்து அடிக்கடி போறதுன்னா அது ரொம்ப காஸ்ட்லி தான். பட் நம்ம எப்பயோ தான் போறோம்னால கூட்டம் பெருசா இல்ல, காலியா தான் இருந்துச்சு. ரொம்ப அதான் லோக்கல்ஸ் யாரும் வர மாட்டாங்க. போனது வீக் டே, அதனால இன்னும் கூட்டம் அவ்வளோ இல்லை. அதனால இருந்துச்சு. அங்கே போயிட்டாங்க. இஎஸ்டி அவர் டைமிங்கும் மாறும். இங்கேருந்து 1 மணி நேரம் மாற்றி வச்சுக்கணும் கடிகாரத்தை. அதெல்லாம் கொஞ்ச நேரம் அந்த டவர் எடுக்கும், கொஞ்ச நேரம் அந்த டவர். ஃபர்ஸ்ட் அது இல்லை, நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டே பண்ணியிருந்த பிளேஸ்லயே அந்த வீட்டுக்குள்ளேயே கிச்சனுக்கு போனா ஒரு டைம் காட்டும், ஈஸ்டர்ன் டைம் காட்டும், ஹாலுக்கு வந்து ஒரு டைம் காட்டும். லைக் அந்த மாதிரி தப்பா காட்டிட்டே இருந்தது. ஆனா அங்க எல்லாம் ஒரே டைம் தான், இங்க இருக்க டைம் தான் அங்கேயும். ஆனா போன் அப்படி பண்ணிட்டே இருந்தது. யூஎஸ்ல 2-3 டைம் ஜோன் இருக்கும். நம்ம ஊர்ல இருந்தா நமக்கு அது நமக்கு புரியவே புரியாது. யூஎஸ்லேயே இங்கே அந்த ஊருக்கு போனால் 1 மணி நேரம் முன்னாடி பின்னாடி. கலிஃபோர்னியா வந்து 2 மணி நேரம் பின்னாடி இருக்கும் டெக்ஸஸை விட.
இப்போ இங்கே வந்து 12 மணி ஆகுது நைட்டு, பேய்கள் உலாவும் நேரம். கலிஃபோர்னியாவில் 10 மணி தான் ஆகுது 10 மணி தான் ஆகுது நைட்டு. ஆனால் நியூயார்க்கில் 1 மணி ஆயிடுச்சு நைட்டு. ஓகே. ஸோ அந்த மாதிரி 3-4 டைமிங் இருக்குது, டைம் ஜோன் இருக்குது யூஎஸ்ல. இது கூட சரி ஒரு இது புரியறதுக்கே ஸ்டேட்டுக்கா இருக்கு. இந்த டெனிசிக்குள்ளேயே பாதி இடம் எல்லா ஸ்டேட்ல இல்லை, அதான் லைக் கலிஃபோர்னியாலேயே அது ஒரு பிரித்து நிறைய ஸ்டேட் இந்த மாதிரி வரும். அது நிலத்தை வச்சு தானே புவியியல் வச்சு தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி மல்டிபிள் டைம் ஜோன் 4 டைம் ஜோன் இருக்குது. மவுண்டைன் டைம்னு ஒன்று இருக்குது, அது 4 மணி நேரம். இந்த எண்ட்லேருந்து கலிஃபோர்னியாவுக்கும் நியூயார்க்கும் 4 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். 4 மணி நேரம் 3 மணி நேரமா 3 மணி நேரம் தானே. யாரை கேட்டு இப்படி குழப்பறானுங்கன்னு தெரியல. இங்கேயே ஆக்சுவலி ஒரு 6 மாசத்துக்கு இந்தியாலே அதாம்மா. ஆமாம், இங்கே 6 மாதத்துக்கு ஒருக்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கும். அதில் இது ஆனால் அது அப்படிதான். ஏன்னா நம்ம அந்த கலிஃபோர்னியாலாம் போயில 4:30க்கு என்னமோ இருட்டிடும். 4 மணிக்கு இருட்டுது. 4 மணிக்கு அப்படியே நைட் ஒரு 7 ஆயிரும். டைமே இருக்காது உங்களுக்கு காலையில் அந்த டயத்துக்கு போனோம் நாங்கள். ஆமாம், சுற்றி பார்க்கறதுக்கு டைமே கிடையாது. ஆமாம், 4க்கு காலையில் 7க்கு தான் விடியும். 4:30லேருந்து பயங்கர இருட்டு. காலையில் 7க்கு தான் விடியும். இன்னும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் டைம். வெளியிலே இருக்காது. நீங்கள் போவீங்க அவ்வளோதான். ஒரு பீச்சுக்கு போகிறோம் 4 மணிக்கு போகலான்னா இருட்டில் தான் போவோம் நம்ம. அப்புறம் என்னடா ரொம்ப நேரம் இருட்டில் இருக்குன்னு பார்த்தா 7 மணி தான் இருக்கும். அங்கே ஆனால் அந்த அதுக்கேற்ற மாதிரி அந்த நைட் அவுட் அந்த நிறைய லைட்ஸ்லாம் போட்டு பீச்லாம் பார்த்தா பயங்கரமாக இருந்தது. அங்கே ஒரு பீச் போயிட்டு சாண்டா மானிகான்னு ஒரு பீச் போனோம். அங்கெல்லாம் லைட்ஸு அது இதுன்னு ரொம்ப இதாக வச்சுருந்தான். கரெக்ட். லாஸ்ட் நாள் என்ன பண்ணோம், ரெஸ்ட் எடுத்துட்டோன்னே வந்துட்டு லுக்கவுட் மவுண்டன் போயிட்டு வந்துட்டு லாஸ்ட் நாள் ஃபார்மில் இருக்கும், ஃபார்ம் ஹவுஸில் ஸ்டே பண்ணிட்டோம். ஆமாம், ஸ்டே பண்ணி ஒரு நாள் மற்ற நாள் அங்கே ஆக்சுவலாக ஒரு பிரிட்ஜ் ஒன்று போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். தொங்கு பாலம் மாதிரி ஒன்று மிஸ் பண்ணியிருந்தோம். அது போகணுன்னு நினச்சோம். பட் சரி ஓகே, நெக்ஸ்ட் டே நம்ம ஃபுல்லாக வண்டி ஓட்டணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ஆரம்பம் லாங் ட்ரிப்பு போட்டோம். 12 ஒரே நாளில் வந்தோம். போகும்போது எப்படி பண்ணோம்னா ஹாஃப் டே கவர் பண்ணோம். அப்புறம் தூங்கிட்டோம். ஒரு 6 மணி நேரம் வண்டி ஓட்டிட்டு அங்கே ஒரு இடத்துல ரூம் போட்டு தங்கிட்டு மறுநாள் காலையில் இருந்துச்சு அங்கேருந்து பயணத்தை தொடர்ந்தோம். இது ஓரளவு ஓகே இருந்துச்சு. திருப்பி வரும்போது ஒரேடியாக 12 மணி நேரத்தை ஓட்டிடலாம் ஒரு பஸ் மாதிரி நினச்சி வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படி சொல்லிட்டு. ஆனால் ஓட்டுறாங்க தான், இந்தியாவிலலாம் 12 மணி நேரம் ஓட்டுறாங்க தான், ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணல. பட் நம்ம ஓட்டவும் கொஞ்சம் முதுகுதுக்கு வலி. அவர் வரும்போது வேற புயல்ல சிக்கிட்டோம். டயர்ட் இருந்தது. வரும்போது புயல்ல மாட்டிட்டோம். கந்த சஷ்டி கவசம் அது வரைக்கும் வேற பாட்டு என்னென்னமோ ஓடிட்டு இருந்துச்சு. புயல் எச்சரிக்கை, புயலை பார்த்தோம் போடுங்க கந்த சஷ்டி கவசத்தை போடுங்க. ரிப்பீட் மோட்ல போடுங்க. எங்க பையனுக்கு வேற அந்த பாட்டு பிடிக்குமா, அவனும் அதை கேட்டுட்டு அமைதியா இருந்தான். அதுவே தான் அது ஒரு பாட்டு 20 மினிட்ஸ் ஓடும். 4 தடவை ஓடி இருக்கும். அது அந்த கரெக்டாக ஒரு 1.5 hours டைம்ல நல்ல புயல்ல சிக்கணும். இங்க வந்து என்னன்னா இந்த தண்டர் ஸ்டோம் வார்னிங்னு வரும். நீங்க வீட்லயே நமக்கு வரும் சம்டைம்ஸ். இடி இடிச்சுட்டே இருக்கும். அதுதான் மோஸ்ட்லி தண்டர் ஸ்டோம் வார்னிங். எனக்கு என்ன நினைக்கிறேன், இந்த ஊர்ல இடி கூட இடிக்கக்கூடாது, உடனே அதுக்கு ஒரு வார்னிங் வந்துடும் அப்படி சொல்லி நான் நினைச்சிருக்கேன். ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கல எனக்கு என்னன்னு தெரியாது. இடி இடிக்கிறது கேட்கும். ஓகே, அதிக இடி இருந்தா தண்டர் ஸ்டோம் வார்னிங் போல அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அங்க ஒரு தண்டர் ஸ்டோம் வார்னிங் ஏரியாவை கிராஸ் பண்ணல தான் தெரிஞ்சது. தெரியல, ஒண்ணுமே தெரியல. ஆமா, மழை அப்படி ஒரு மழை, இடி மின்னல் காத்து எல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு. ஒண்ணுமே தெரியல. குற்றாலம் அருவி மாதிரி இருந்துச்சு. தண்ணி அவ்வளோ தண்ணி கார் முன்னாடி வருது. லாரி வேற போகுது. ட்ரக்கு தான் அந்த ரோடே ட்ரக்குக்காக டிஃபைன் பண்ணுது. நம்ம வேற தண்ணி அடிச்சு அப்படியே பிடிச்சிட்டு போவோம். நீங்கள் 80 மைல் ஸ்பீட், ஆக்சுவலி 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருப்போம். அந்த மழை பெய்யும்போது ஒரு 60 மைல் ஆகும். 60-40 ஸ்டில் ஹை ஸ்பீடு தான். நமக்கு ஸ்பீடாக போகிற மாதிரியே தெரியாது. 80-100 வந்துருச்சு. அது ரொம்ப டேஞ்சரஸாக இருந்துச்சு. ஒரு இதுலலாம் வெளியில் எக்ஸிட் எடுத்துடலான்னு பயங்கர இடி மழை. ஆக்சுவலி பயங்கர இடி. இந்த மாதிரி இடி நானே வெளில இருந்து பார்த்தது கிடையாது. காரு ஸ்டாண்ட் பண்ணதே பெரிய விஷயம் தான். ஏன்னா நம்ம அதுவே நம்ம காரெலாம் எந்த லெவலுக்கு இருந்துருக்கு, காரே ஸ்டாண்ட் பண்ணுது அவ்வளோ இது. ஒரு எக்ஸிட்டில் போகும்போது கரெக்டாக லாரி கிராஸ் பண்ணி தண்ணியை தெளிச்சுட்டேன். எக்ஸிட்டே தெரியல எனக்கு. அதுதான் ஒரு நானே சரி முடிஞ்சுக்காதன்னு நினச்ச மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா ரோடே இல்லை, நான் சும்மா ஓட்டிகிட்டு இருக்கேன், எனக்கே தெரியல எங்கே போகிறேன்னே தெரியல. ஏன்னா சைடில் ஒரு குழி வேறு இருக்கும். அந்த ஒரு இடம் தான் ரொம்ப ரிஸ்கான இடமா இருந்துச்சு. தெரியாது முன்னாடி பின்னாடி வரவனு இடிச்சிடக்கூடாது நம்மள அப்படின்னு டக்குன்னு. 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ
ஸோ வெளில வேற ஒரு 4 ஆக்சிடென்ட் பார்த்துட்டோம் நம்ம. ஆமா அதான் ஆப்போசிட் சைடில் ஒரே ஆக்சிடென்ட் இந்த ஆப்போசிட் சைடு சைடு ஃபுல்லா நடந்திருக்கும் நமக்கு தெரியாது. பட் ஆப்போசிட் சைடு ஃபுல்லா இவங்க வண்டி ஓடிட்டே இருக்காங்க, நான் ஆப்போசிட் சைடு ஃபுல்லா பாக்குறேன் ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட் போலீஸ் அப்படி ஒரு ஆக்சிடென்ட் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு ஆக்சிடென்ட், ஒரு வண்டி ஆக்சிடென்ட் பிளிங்கர் ஆயிருக்கு. ஒரு பின்னாடி போலீஸ் ஒருத்தர் நிக்கிறாரு, ஒரு ரெயின் கோட்லாம் போட்டு நிக்கிறாரு, ஆம்புலன்ஸ் ஃபயர் இன்ஜின் வந்துகிட்டே இருக்கு. இந்த சைடுமே இருந்துச்சு. ஸோ இந்த சைடு ஆக்சிடென்ட்ஸா பார்க்கல, ஆனா அந்த ஆம்புலன்ஸ் போறதெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி இந்த இதுல வந்து மெயினா என்னன்னா அந்த மழையால நம்ம பாதிக்கப்படுறதை விட ஆக்சிடென்ட்ஸ்க்கான வாய்ப்பு வந்து அதிகம். நம்ம ஒரு ஒரு இந்த கிரேஸ் அனாட்டமியா அதுல கூட பார்த்துக்கோங்க, இந்த ஸ்னோல காட்டுவான். அது ஸ்னோ ஆகி என்ன ஆச்சுன்னு தெரியாம ஒருத்தன் வண்டியை நிறுத்திடுவான். அவன் வண்டி நிக்கிதா இல்ல மூவிங்ல இருக்கான்னு தெரியாம பின்னாடி உள்ளவன் ஃபுல்லா வந்து இடிக்க ஆரம்பிச்சிருவான். ஃபுல்லா அப்படியே பைலப் ஆயிரும் ஃபுல்லா, அத்தனை பேரும் இடிச்சு அந்த நடுவில் இருக்கிறவன நசுங்கிடுவான். அந்த மாதிரி இடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஏன்னா எல்லாரும் ஸ்பீட்ல வந்து இடிக்கிறான்ல, ஸோ அந்த இம்பாக்ட் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தன் வந்து ஆக்சுவலா எக்ஸிட் எடுத்தான், அவன் பின்னாடியே நம்ம போனோம். அங்க பார்த்தா ஒண்ணுமே இல்லை. நாங்க என்ன நினைச்சோம்னா கடை ஏதாவது இருக்கும், ஏதாவது கடைக்குள்ள போயிடலாம், பேசாம வண்டியை நிறுத்திட்டு உள்ள போயிட்டா நம்ம சேஃப் ஆயிடுவோம். ஏன்னா அங்க ஃப்ளட் வார்னிங்லாம் வேற கொடுத்துருந்தான். ஃப்ளாஷ் ஃப்ளட்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப குறுகிய நேரத்தில் 2 இன்ச் மழை 5 இன்ச் மழைன்னு பெஞ்சுன்னா அப்படியே ஃப்ளட்டு, இம்மீடியட் ஃப்ளட் வரும். அந்த ஃப்ளட்டில் நிறைய பேர் செத்துருவாங்க, காரில் இருக்கவங்க நிறைய சாவாங்கன்னு வேற போட்டிருக்கோம். அதில் ஃப்ளட்டில் சாவரில் மெயினான காரில் இருக்கவங்க. நாங்கள் அதான் சொல்லிட்டேன், அந்த மாதிரி ஃப்ளட்லலாம் வந்துச்சுன்னா கண்ணாடியை திறந்துட்டு எஸ்கேப் ஆயிருமான்னு சொல்லிட்டு சொன்னா இன்னும் பயந்துட்டா. என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க? அதெல்லாம் நான் பார்த்தோன்னு தான் சரி ஓகே எக்ஸிட் எடுத்து ஒரு கடைக்குள்ள போயிடலாம். இங்கே இந்த எக்ஸிட்ல எல்லாம் கடை இருக்கும், பெட்ரோல் பங்க் இருக்கும், அல்லது பெட்ரோல் அது இது என்ன கடை மெக்டி மாதிரி சில கடைங்கள்லாம் இருக்கும். சரி ஏதாவது ஒரு கடைக்குள்ள நம்ம நுழைஞ்சிடலான்னு போனா நாங்க எடுத்த எக்ஸிட்ல ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை, பள்ளம் தான் இருக்கு, போய் விழுது அப்படின்ற மாதிரி. ஸோ அவனே வந்து ஒருத்தனை பார்த்து நாங்கள் எக்ஸிட் எடுத்தோம், சரி இவன் போகிறான் நம்ம பின்னாடியே போயிடுவோன்னு. அவனும் மறுபடியும் ஹைவேக்குள்ளே ஜாயின் ஆகிட்டான். ஐயோ அவன் பின்னாடியே ஜாயின் பண்ணிடுவோம் நம்மளும். அது ஆக்சுவலி ஹைவேலே இருந்தால் கூட சேஃப், ஒரே இது மெயின்டைன் பண்ணலாம். வெளியில் வந்துட்டு திருப்பி நீங்கள் ஹைவேக்குள்ளே போனால் 80 மைல் ஸ்பீடை நீங்கள் திருப்பி 0லேருந்து எடுக்கணும். அப்போ பின்னாடி இருந்து வரும் முன்னாடி வரலாம் மலையில் ஒன்றும் தெரியவும் இல்லை. அதான் அதுவும் ஆல்ரெடி நம்ம ஒரு 10 மணி நேரம் வண்டி ஓட்டியிருந்தோம், ரொம்ப டயர்டு. ஆமா இது வந்து ஒரு லாஸ்ட் 2 hours அந்த லாஸ்ட் அது 4 மணி நேரம் மாற்றிக்கி விட்டுருச்சு. இப்போ ஒரு 9 மணிக்கு வர வேண்டியது 11 மணி ஆயிடுச்சு வீட்டு வர. 2 மணி சரி 2 மணி நேரம் இருக்கு இன்னும் ரீச் ஆகன்னு காட்ட ஆரம்பிக்கல. இந்த வார்னிங்லாம் வர ஆரம்பிச்சது, மாறிக்கிட்டே இருந்தது. தண்டர்ஸ்டோம் வார்னிங், அந்த வார்னிங், டொர்னாடோ வாட்ச், அதெல்லாம் வந்துட்டு அது ஆக்சுவலாக என்னன்னா ஃபோன் ஒரு வாட்டர் ஃபோன் அதில் பார்த்துக்கிட்டு இருப்பா அடிக்கடி. ஆமாம் சொன்னாங்க நெட்டு போட்டு கொடுத்தனால எங்க வந்துட்டோம், நம்ம உள்ளே இருக்கோங்க, நடுவில் இருக்கோங்க, ஸ்ட்ரோமுக்குள்ளே இருக்கோங்க, அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பா சொன்னா. அது வந்து கிளியரா காட்டுச்சு, நீங்க இன்னும் அந்த ஏரியாக்குள்ள தான் இருக்கீங்க, அதை விட்டு வெளில வந்துட்டீங்க, அதெல்லாம் காட்டுச்சு. அது என்ன போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு டொர்னாடோலாம் ஜெனரேட் ஆகுதுன்னு போட்டு. ஆமா அதிக தண்டர்ஸ்டார்ம் இருந்தது அப்படின்னா டொர்னாடோ ஜெனரேட் ஆகும். ஸோ நீங்க வாட்ச் பண்ணுங்க, பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போய்க்கோங்கலாம் போட்டிருந்தான். ஆக்சுவலா இங்க வந்து அதெல்லாம் இங்கேயே இருக்கவங்களுக்கு தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறமா நான் வந்து பார்க்கல தான் பார்த்தேன், அந்த ஸ்ட்ரோம்லேயே ஒரு 4-5 ஊர் அஃபெக்ட் ஆயிடுச்சு. நம்ம அந்த ஸ்ட்ரோம்லேயே அந்த ஓக்லஹோமா பார்டர், ஓக்லஹோமா டெக்ஸஸ் பார்டர், டெக்ஸார்கானான்ட்டு ஒரு ஏரியா, அங்கே தான் எப்போவுமே ஸ்ட்ரோம் வரும், நிறைய அழிவுகளை சந்திக்கும். பார்த்தா நிறைய பேர் வீடு போயிடுச்சு, 6 பேர் செத்து போயிட்டாங்க அந்த ஸ்ட்ரோமில் பார்த்தோம்ல. அந்த டொர்னாடோக்கு போட்டிருந்தாங்க, ஒரு டொர்னாடோ வந்து உங்களால எங்க போகுது, எந்த திசையை நோக்கி போகுதுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா அது உங்களை நோக்கி தான் வருதுன்னு அர்த்தமா. ஸோ இதெல்லாம் லைக் அதோட மூவ் பண்றதே உங்களுக்கு தெரியாத மாதிரி, அது ஸ்டேபிளா நிக்கிற மாதிரி இருந்தாலோ, அது ஸ்டேபிளா அங்கேயே நிக்குதுன்ற மாதிரி உங்களுக்கு தோணினாலோ, இல்லை எங்கிட்ட போகுதுன்னு உங்களால ஜட்ஜ் பண்ண முடியாத மாதிரி தோணுதுனாலும் அது உங்களை நோக்கி தான் வருதுன்னு அர்த்தம். சேஃபா இருந்துக்கோங்கன்னு. ஆக்சுவலி டொர்னாடோ தான் காரை நிறுத்திட்டு கீழே போய் படுத்துறணும். அது ஒரு ஆக்சுவலா அது ஒரு சீரிஸ் பார்த்தோம். நான் இப்பதான் ஒரு லாஸ்ட் மந்த் தான் பார்த்துட்டு இருந்தேன், யங் ஷெல்டன்னு. அதுல வந்து அதான் ஒரு ஒரு டொர்னாடோ வந்துடும், வண்டியில வந்துட்டு இருக்கவங்க காரை நிறுத்திட்டு ரோட்ல தரையில ஓரமா போய் படுத்துருவானுங்க. படுத்துட்டு பார்த்தா டொர்னாடோ கிராஸ் ஆகி முடிஞ்சு பார்த்தா அவங்க காரே தலைகீழ கிடக்கும். ஸோ அதுதான் சேஃபஸ்ட் இதுன்னு அந்த இது பார்த்து தான் எனக்கு அதுவே தெரிஞ்சது. அந்த மாதிரி தான் சரி நம்ம ஏதோ ரோட்ல தான் படுக்க போறோம் போல இன்னைக்கு எந்திரிச்சு ஓடி அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு ஒன்றும் நடக்கல. நடந்தாலும் அட்லீஸ்ட் தெரிஞ்சிச்சுல நமக்கு ரோடு, மற்றபடி ஒன்றுமே தெரியல. நம்ம என்ன பண்ணுவோம், இது தெரிஞ்சிச்சுல அந்த ரோட்ல போய் ஓரத்தை படுத்துட்டா சேஃப்ட்டு. ஆமா இதெல்லாம் இந்த ஊர்ல தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதா இருக்கு. நமக்கு நடக்காதெல்லாம் வாய்ப்பே இல்லை, யாருனாலும் யாருக்குனாலும் நடக்கும். போனோம்னா கண்டிப்பா என்னன்னா
நாங்கள் நார்மலாக இங்கே போனப்பே சரி வரப்பே சரி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கையில இந்த ட்ரக்கெல்லாம் ஸ்லோவாக ஒரு லைனில் போயிட்டே இருக்கும். இந்த காரெல்லாம் முந்தி முந்தி போயிட்டே இருப்பான். மழை ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆகி அடிச்சு ஊத்தையில ட்ரக்கெல்லாம் முந்திட்டு போகிறான். காரெல்லாம் ஸ்லோ ஆயிட்டானுங்க. லைக் அவ்வளோவா ஓட்ட தெரியாது. ஓட்டி பழக்கம் கார் இருக்காது. ஆக்சுவலி மலையில ஓட்ட முடியாது. ட்ரக்கு வந்து ட்ரக்குன்னா ஜாலியாக அவனுக்கு ஓட்டலாம். எல்லாரையும் சொயிங்கன்னு அவன் முந்திரப்ப வேற ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு டேங்க் தண்ணியை நம்ம மூஞ்சில அடிச்சுட்டு போற மாதிரி கார் ஃபுல்லா அந்த தண்ணி ஸ்விஷ் ஒண்ணுமே ஸ்விஷ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்குது. அது ஸ்பீடாக தான் இருக்குது. பட் அதை விட தாண்டி தண்ணி வருது. அதான் ஒரு வாளி தண்ணி எடுத்து கூட்டுறோம். ஒரு வாளியில் பல லிட்டர் வாளிகளை ஊட்டுற மாதிரி டேங்க் எடுத்து ஊத்தி விட்ட மாதிரி ஊத்தி விட்டு போயிடுறான். அந்த 1 சென்டிமீட்டர் மழை அந்த அரை மணி நேரத்தில் இன்னும் பெஞ்சிருச்சு. அரை மணி நேரம் கூட கிடையாது, ஒரு குயிக் இப்போ 10 மினிட்ஸில் பெஞ்சிருச்சு. ஒரு சென்டிமீட்டர் மழை இன்னும் வேற இருக்குன்னு வேற போட்டிருந்தாங்க. அது எப்போ முடியுதுன்னு நைட்டு 11:30க்கு தான் முடியுது. அங்கேருந்து நமக்கு ஒரு 100 மைல் இருந்துச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. ஸோ போயிடலாம், வந்துருங்க வாங்க போயிடலான்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஆமாம் ஆக்சுவலாக அங்கே சேஃபாக நாங்கள் இருக்கிற மாதிரியான இடமும் இல்லை. நாங்கள் வேற எங்கேயாவது போய் ஒரு இடத்துல பெட்ரோல் பங்க்ல போனால் பெட்ரோல் சேஃபாக பங்க் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் போனோம், அதுவும் க்ளோஸ் ஆகிருந்தது. அப்படி இறங்கி போய் ஷெல்டர் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவானுங்க. ஷெல்டர் எடுக்கிற மாதிரி பிளேஸும் இல்லை. சரி ஓகே கார்லேயே அப்படியே மூவ் ஆகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு 1 hour ரொம்ப இது பண்ணோம். அதுலேயே ஒரு 15 minutes ரொம்ப ரிஸ்காக இருந்துச்சு. அட்வென்ச்சர் ட்ரிப்பாக மாற்றிச்சு. அட்வென்ச்சர் ட்ரிப்பாக மாற்றி விட்டுருச்சு. நல்லா இருந்துச்சு. அதனால இடி மின்னலும் பயங்கரமாக தான் இருந்துச்சு. பயங்கரமான இடி, பயங்கரமான மின்னல். ஆமாம். மறுநாள் பார்த்தா அது காலியாக இருக்குது. மறுநாள் பார்த்தா ரொம்ப அப்படியே அமைதின்னு சீக்கிரமாக இருக்கும் அந்த ஊரே. ஆமாம். என்ன காலையில் ஊர் ரோட்டில் ஒன்றுமே இருக்காது. எனக்கு அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு அவுட் சைடில் அப்புறம் வந்துட்டோம். அவ்வளோதான் ட்ரிப்பு. ஸோ மறுநாள் வண்டியை போய் ரிட்டர்ன் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு நாள் டயர்டாக இருந்துச்சு, அதனால் வெயிட் பண்ணோம். இதுதான் எங்களோட அட்வென்ச்சர் டெனிசி ட்ரிப். இந்த மாதிரி நிறைய ட்ரிப் போட்டிருக்கோம். இது லாங் ட்ரிப் போட்டிருக்கோம். இதே மாதிரி நிறைய ட்ரிப் போடலான்னு பிளான். ஆமாம், யூஸ்வலி இந்த மாதிரி லாங் ட்ரிப்புனா இந்த மாதிரி 11 hours 12 hours அப்படிலாம் டிரைவ் இருக்குன்னா மோஸ்ட்லி அந்த இடத்துக்கு ஃப்ளைட்டில் தான் போயிருக்கோம். ஃப்ளைட்டில் போய் கலிஃபோர்னியா அங்கே எடுத்துகிட்டு சுற்றி 2 hours அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை தான் ஒரு தடவை 8 hours இருந்திருக்கோம் காரில். கலிஃபோர்னியாவில் போனோம். ஆக்சுவலி கலிஃபோர்னியாவில் LAXல இருந்து நாங்கள் டெத் வேலி, லாஸ் வேகாஸ்லாம் போயிட்டு, லாஸ் வேகாஸ் அந்த இந்தியன் படமா என்ன படமா ஜீன்ஸ் படம் அதெல்லாம் பார்த்துட்டு சொன்னால் அதில் ஒரு டான்ஸை போட்டு பாட்டி பாட்டு உண்டுலாமா படம் இருக்கா இல்லையா பாட்டி. ஆமாம், வேற படம் இருக்கா, வேற படத்துல அதை காட்டியிருக்கானா எதுவுமே தெரியல. இன்னமும் அது ஜீன்ஸ் படத்துல சங்கர் காட்டின ஊரா அப்படியே தான் இருக்கு. மேக்ஸிமம் அப்படியே தான் இருக்கு. அந்த ரோடு அப்படியே பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸே இல்லை, அதே மாதிரி தான் இருக்கு. இது இந்த வருஷம் எடுத்தது. இன்னமும் அப்புறம் ஹூவர் டேம் போனவங்க. ஹூவர் டேம்னு ஒரு டேம் இருக்கு. அந்த டேம் போயிட்டு பயங்கரமான பிரம்மாண்டத்தின் மறுபெயர் மாதிரி ஒரு டேமு. எப்படிடா கட்டினீங்க இதை அப்படின்ற மாதிரி ரொம்ப. நாங்கள் இங்கே இது கிராண்ட் கேனியன் மட்டும் போகல, இனிமேல் தான் போகலாம். நான் அந்த கிராண்ட் கேனியன் கேட்குறப்பெல்லாம் அது வந்து ஆக்சுவலி இங்கே இந்த மாதிரி இருக்குது. லைக் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிளேசஸ் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்க வேண்டிய இடங்கள் இங்கே நிறைய இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டு சொன்னதான் ஞாபகம் இருக்கும். அந்த அண்ணா என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒன்றும் இல்லை ஜி, ஒரு பெரிய பள்ளம், இந்த சைடு காரை நிறுத்தி போய் எட்டி பார்ப்பானுங்க, சுற்றி வந்து அந்த சைடு நின்று மறுபடியும் எட்டி பார்ப்பானுங்க. இதுதான் செஞ்சு இது பெருசாக நல்லா இருக்குன்னு வேற சொல்லுவானுங்க சொல்லுவாங்க. எனக்கு இன்னமும் அவங்க சொன்னதுதான் ஞாபகம் இருக்காது. நாங்கள் இன்னும் போனதில்லை, பட்டு அதுவும் போகணும். நியூயார்க் இருக்கோம். நியூயார்க்கில் வண்டி ஓட்டல. நாங்கள் வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம்ட்டாங்கன்னு ஓட்டல. சிட்டிக்குள்ளே வண்டி ஓட்டிக்கிற முடியாது. அப்பா பார்த்தாலே தெரிஞ்சிச்சு அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ஒரு இன்ச்சாக போக வேண்டியிருக்கு. அங்கெல்லாம் வண்டி ஓட்ட முடியாதுன்னு விட்டோம். அப்புறம் கலிஃபோர்னியாவில் ஓட்டணும். சரி, கலிஃபோர்னியான்ற மாதிரி ஃப்ளோரிடாவில் ஓட்டணும். விட்டோம், வண்டியை தப்பாக விட்டேன். ஏத்ததில் போயிட்டேன்ல ஃப்ளோரிடாவில். ஆமாம், ஞாபகம் இல்லை எனக்கு. நல்ல ஓகே தான், அந்த ஓடணும். அவ்வளோதான். இப்போ இன்னும் பல ட்ரிப்புகளை போடுறோம். போட்டுட்டு உங்களை சந்திக்கிறேன். இந்த ட்ரிப் ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பாக வந்தனால தான் சரி, லைக் அதே மாதிரி ஃபார்மில் ஸ்டே பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பேசலாம் அப்படின்னு எனக்கு இந்த ஊரில் ஒரு பிடிச்ச விஷயம் அப்படின்னு நிறைய விஷயம் எனக்கு பிடிக்காது. பிடிச்ச விஷயம் ஒன் ஆஃப் த விஷயம் என்ன சொல்லலாம்னா, இந்த மாதிரி பிளேசஸ்லாம் இருக்குல்ல, அங்கே எல்லாமே வந்து ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு உங்களுக்குமே ஃப்ரெண்ட்லியாக பண்ணியிருப்பான். நீங்கள் எந்த இடத்த வேணால் எடுத்துக்கோங்க. ஒரு மலை உச்சியில் ஏதோ ஒரு வியூ பாயிண்ட்லாம் இருக்கும்ல, அந்த வியூ பாயிண்டில் கூட ரிசர்வ்டு கார் பார்க்கிங் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். எங்கே நீங்கள் போனீங்கன்னாலுமே அவங்களுக்கு ஒரு தனி ஒரு இது இருக்க மாதிரி இருக்கும். லைக் எனக்கு ஃபஸ்ட் டைம்லாம் போகையில் என்ன தோணுச்சுன்னா, நம்ம நினச்சே பார்க்க மாட்டோம்ல. இப்போ கொடைக்கானல் மலை மேலே, ஊட்டி மலை மேலெலாம் இந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பார்த்ததே இல்லை. இவங்களுக்குன்றதுக்காக எதுவுமே நான் பார்த்ததில்லை.
இந்த இடத்துக்கும் இவங்க வரலாம், அதெல்லாம் என்ஜாய் பண்ணுற பிளேஸ்க்கு இவங்கெல்லாம் எப்படி வர போகிறாங்கன்னு இல்லாமல் எல்லா இடத்துக்கும் அவங்க வருவாங்கன்ற மாதிரி ஒன்று வச்சுருக்காங்கல்ல, அது ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே. ஸோ இங்கேயும் அப்படிதான், வீல் சேர் ஆக்சசிபிலிட்டி எல்லா இடத்துலையுமே இருக்கும். நீங்கள் ஸ்டேட் மேண்டேட்டாக இருக்கும் போல அதெல்லாம். ஆமாம், எந்த இடத்துக்கு போனாலும் மலை உச்சியிலேருந்து அங்கே எட்டி பார்க்கணுன்னா கூட அங்கேயும் அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு ரிசர்வ்டு பார்க்கிங், அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஆமாம், ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இந்த ஊரில். கரெக்டுங்க. ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறோம், எல்லாம் கவர் பண்ணிட்டு. சாப்பாடு, வெளிக்கு சாப்பாடு தான் கொஞ்சம் சிக்கலில் வந்துச்சு. ஆமாம், சிக்கல்னு சொல்ல முடியாது, அதாவது வெளியில் போனால் இவங்களோட பர்கர், நானும் பீட்சா வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன். வெஜிடேரியன் எல்லாருமே வெஜிடேரியன் தான் சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். எல்லாருமே வெஜிடேரியன் தான் சாப்பிட்டோம். வெளில போனால் பர்கரும் பீட்சாவும் தான் இருக்குது, நான்வெஜ் தான் நம்ம ஊர் சோறு நாங்கள் சாப்பிடுவோம். ஏதோ இருக்கிறத சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு நைட்டு வந்தோடனே ஒரு சட்டி சோறு, ஒரு சட்டி பருப்பு அப்படி வச்சு டெய்லி பருப்பு சாதம் முட்டை டெய்லி ஒரு வேளை நைட்டு கடைசி நாள் ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்தது. லோக்கலில் கடைசி நாள் வீட்டில் இருந்தனால மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இருந்து. மெக்சிகன் கிட்டத்தட்ட நம்மள மாதிரி இருக்கும். மெக்சிகன் தாய் அதெல்லாம் நம்ம சோறு கொஞ்சம் போடுவோம். ரொம்ப குழம்பே கொடுத்துருவான். மெக்சிகனாவது சோறு கொடுப்பான், தேங்காய் குழம்பு, ரைஸ் இருக்கும், ப்ளஸ் காய் மாதிரி அந்த பீன் எல்லாம் வச்சு அது ஒரு மாதிரி நம்மளோடது மாதிரி இருக்கும். தாய் வந்து அப்படியே ஒரு குழம்பே கொடுப்பான், கறின்னு சொல்லிட்டு. அது அப்படியே நம்மளுடைய ஊற்றி சாப்பிட்ற குழம்பு மாதிரியே இருக்கும், ஒயிட் ரைஸ் குழம்பு அப்படி இருக்கும். ஸோ நல்லா தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ட்ரிப்பை பற்றினது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்ற உங்களுடைய கருத்துக்களை இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அண்டு இந்த எபிசோட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், ரேட்டிங் கொடுங்க. நன்றி, வணக்கம். பாய்.